அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 17/2/2024, அதாவது மாசி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. அஷ்டமி திதி காலை 8:16 வரை, அதற்கு மேல் நவமி திதி. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் காலை 8:46 வரை, அதற்கு மேல் ரோகிணி நட்சத்திரம். ராகு காலம் 9 to 10, அதே மாதிரி யமகண்டம் மத்தியானம் 1:00 3 வரை. உங்களுக்கு நல்ல நேரம் அந்த காலையில் 10:00 11:00 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. இன்று சந்திராஷ்டமம் துளாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி போட வேண்டிய துணி ப்ளூ, பிளாக் அண்ட் பர்பிள், கத்தரிப்பு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அதே மாதிரி சாப்பிட வேண்டியது இட்லி அல்லது தோசை, எது சாப்பிட்டாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதலில் நாம் 12 ராசி பலன்களுக்குள் செல்வோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. தாயை பற்றிய நினைவு உங்கள் மனசை உறுத்தும். பர்டிகுலராக அந்த அம்மா இல்லாதவங்க ரொம்ப மனசு என்னமிக்க எல்லாமோ அலப்பாய், நம்ம அம்மா அப்படி வளர்த்தாங்களா, அப்படி செஞ்சாங்களா அப்படிங்கிறது இப்போ அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், எதிரிகளை ஜெயிப்பீங்க. எதிரிகள் என்ன நினச்சாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் தான் வெற்றி, உங்களது தான். நீண்ட நாளைக்கு பிறகு நல்ல ஒரு தூக்கம், நல்லா நிம்மதியாக தூங்குறீங்க. இப்பொழுது ரிஷபராசி. அந்த காதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது, அது சரியாகிடுது. ஆமாம், அதே மாதிரி அந்த பாத்ரூமில் பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு மனசில் ஒரு உற்சாகம், உங்களை உற்சாகத்தில் மிதக்கிறீங்க. ஆமாம், ஜெயித்தே தீரணம்கக்கூடிய உங்களோட ஒரு வெறி தான் உங்களோட உற்சாகத்துக்கு காரணம். ஏன்னா பணப்புழக்கம் கூட நல்லபடியாக ரொட்டேஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. சங்கீத சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. அதே மாதிரி அந்த மேல் அதிகாரிகளிடம் எவ்வளவோ பேசினா கூட நீங்கள் சொல்கிறது அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமாம், கடன் பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இருக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று சும்மா போகிறாங்க வராங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அதே மாதிரி கைமாத்தா கேட்ட பணம் உங்களுக்கு கிடைச்சிக்கிடுது. அதை வச்சு ஓரளவு சமாளிக்கிறீங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன ப்ரெஷரு, அது இது சுகர் சம்மந்தப்பட்ட மாத்திரையை ஒழுங்காக எடுத்துக்கிட சொல்லுங்கள். அடுத்து கடகராசி. தொட்டதெல்லாம் பொன்னாகும் நல்ல ஒரு நாள் இது. புதுசாக ஒரு நண்பர் கிடச்சிருக்கிறாரு. ஆமாம், மனசில் உற்சாகம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள் நல்லா பேசுகிறாங்க. குழந்தைகளோட ஓடுறது, ஆடுறது, பேசுகிறது, மம்பா ஸ்கூலில் அந்த மாதிரி நடந்துச்சு, நீ தியேட்டர் அப்படி சொல்லுறது கேட்கறதுக்கே ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு. அதே மாதிரி சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸு வண்டியில் 2 வீலர்லையோ கார்லேயோ பிரயாணம் செய்ய வேண்டியது வருது. போகிறதுனால நல்லது தான் நடக்காதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்து சிம்மராசி. வேலைக்காக பணம் கொடுத்துருக்கிறீங்க இல்லையா, அது வீண் போகலை, வேலை கிடைச்சிருது. அதே மாதிரி கணவன் மனைவி நீங்கள் சண்டை போட உங்கள் பிள்ளை உங்களை விளக்க தீர்க்கக்கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கே ஒரு சேமதி, என்னடா இது, நம்ம பிள்ளைக்கு புத்தி சொல்ல விட்டுட்டு பிள்ளைங்க நம்மளை சொல்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் வந்துடுது. ஆமாம், அதே மாதிரி எதையும் எடுத்தறிஞ்சு பேசுகிற உங்களோட குணப்பத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அதை மாற்றிக்கிடுங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, மற்றபடி அந்த சின்ன ஒரு சண்டை, அதை தவிர மற்றபடி இன்றைக்கி சுமூகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து கன்னியா ராசி. பெரிய பெரிய ஃபேமஸான கோயில்களுக்கு போயிட்டு வரணுங்கக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு போகிறீங்க, நல்லபடியாக பார்க்குறீங்க. ஓகே, அதே மாதிரி தாய் அவங்க பேரில் இருக்கிற சொத்து அல்லது நகை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதை வச்சு வேறு புதுசாலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆமாம்,
தகப்பனாருக்கு நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, ஆனால் வெளியே காட்டிக்கிறது இல்லை. மேலே ரொம்ப ஒரு அஃபினிட்டி உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. மனசில் வந்து ஒரு தெளிவு, இப்படி தான் நம்ம இப்படி தான் இருக்கோம், இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அது உங்களோட முன்னேற்றத்துக்கான நல்ல அறிகுறி இந்த நாள். அடுத்து துளாராசி. அதாவது தொழிலில் வந்து சின்ன பிரச்சனை, நல்லா நடக்குதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டீங்க, நல்லா நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் லாபம் அதுக்கு அளவுக்கு வர்றதில்லை. அதனால தான் குழப்பம் இருக்குது. எப்படி போகுது? நல்லா தான் நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் வரலையா, இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. கர்ப்பிணியாக, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க, கொஞ்சம் வேகமாக நடக்கிறது, கீழே பார்த்து நடங்க. அந்த மாதிரி வெயிட்டை ஜாஸ்தி தூக்க வேண்டாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆமாம், அரிசி, தண்ணி, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. வருங்கால வாழ்க்கை துணையை சந்திப்பீர்கள். அதாவது என்கேஜ் பண்ண பொண்ணையோ அல்லது ஃபிக்ஸ் பண்ண போகிற பொண்ணையோ நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆமாம், வெளிநாட்டுக்கு உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நல்ல அருமையான ஒரு சந்தர்ப்பம் வாய்க்குது. ஆமாம், மனசில் மட்டும் பயங்கர குழப்பம், என்ன காரணம்னு தெரியலை, ஒரு குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், நமது வந்து வேறு மதத்துக்காரங்க, நம்ம மதம் இல்லாத வேறு மதத்துக்காரங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆமாம், நீங்கள் அதனால் வந்து மன உற்சாகனால டிவியில் கூட ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஏதாவது பக்தி சொற்பொழிவு, பக்தி பட்டிமன்றம் இந்த மாதிரி இதை கேட்டு ரசிக்கிறீங்க. ரைட். அடுத்து தனுசு ராசி. உடல்நிலையில் சிறிது பின்னடைவு, கொஞ்சம் இதாக இருக்குது. விட்டமின் பி கம்மியாக, பிளட்டில் வந்து விட்டமின் பி கம்மியாகிறதுனால தலை சுற்றல், மயக்கம் இந்த மாதிரிப்பட்ட வரதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தைகள் வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்டு நல்லபடி நடந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேசினஸ் ஆனால் கூட, சோம்பல்தனம் இருந்தால் கூட அந்த வேலையை, அன்னைக்குள்ள வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சிருந்தீங்க. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை, நல்லபடியாக பண்ணியிருந்தீங்க. அடுத்து மகர ராசி. மனைவி சொல்லே மந்திரம், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அதுபடி அவங்க சொல்ல கேட்டு நடக்கிறீங்க. ஆமாம், காதல் வந்து கல்யாணம் அளவுக்கு போயிடுது, செஞ்சுக்கிடுங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிடுங்க. பேச்சை வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறக்கிறவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய, 90% பெண் குழந்தை பிறக்கும். அடுத்து கும்பராசி. வீட்டின் மீது லோனுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து இடமாற்றம், சின்ன சேஞ்ச், அதாவது வந்து சீட்டை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா உங்களை வந்து இதை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம், அல்லது அவங்க ஏதாவது டிவிஷன் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு அனுப்பலாம். அந்த மாதிரி இன்டர்னல், அந்த உள்ளுக்குள்ளே ஒரு இடமாற்றம் இருக்குது. கொஞ்சம் ஃபைனான்ஷியல் டெபிசிட், பணப்பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படுது. மனம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்வால்மெண்ட்டோட உற்சாகமாக இருக்கிறீங்க. உடம்பு தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது, மனம் இருக்கக்கூடிய அளவுக்கு உற்சாகம் உடம்பில் இருக்க மாட்டேங்குது. ஆமாம், வீட்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த எள்ளெண்ணெய் தீபம், அதாவது ஜெஞ்சிலி ஆயில், அந்த தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து கொஞ்சம் பேருக்கு காதல் பிரேக்கப் ஆகிடுது, அதை நினச்சி குழப்பாதங்க, எல்லாம் நன்மைக்கு. ஓகே. அடுத்து மீனராசி. அந்த தொண்டைக்கட்டு, சளி, இருமல் இந்த மாதிரிப்பட்ட உபத்திரங்கள் உண்டாகுது. கனவில் ஏதோ ஒரு கனவு காண்டிங்க, அதில் ஒரு நபர் வர்றார், அவரை திடீர்னு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. வெளியே போகும்போது பார்த்தா அதே கனவில் வந்தே மாதிரி ஒரு ஆள் தெரிகிறார். அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்புறம் இருக்கிறீங்க. எதிர்பாராத பணவரவு வருது. ஆமாம், ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு, டேப்லெட் வாங்கி கொடுப்பீங்க, சரியாயிரும். இத்துடன் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. இப்பொழுது லைட்டாக ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். சூரியன் தந்தையை குறிக்கும் கிரகம்னு நேற்று 2-3 தடவை சொல்லியிருக்கிறேன். இப்போது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பீஷ்மாச்சாரியார், அதாவது தந்தையின் பேச்சை கேட்டு தாயின் தலையை கொய்தார் பரசுராமர். ஓகே. ராம
பிரான் என்ன பண்ணுவார், அப்பா சொன்னார்னுங்கிறதுக்காக புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி மகன் காட்டுக்கு போவார். அதே மாதிரி வந்து தனது தந்தை வயசான காலத்தில் கூட 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டார்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்துக்கு குறுக்க நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்தவர் பீஷ்மர். இவங்கெல்லாம் மிகப்பெரிய சரித்திர நாயகர்கள். அவ்வளவு தூரம் தந்தைக்காக அவ்வளவு பாடுபட்டாங்க இல்லையா, தந்தைக்கு நன்றி கடன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பண்ணாங்க. கால ஓட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ தாயைத்தான் மதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு மதிக்கிறது தப்பு கிடையாது, பட் 20ஆம் நூற்றாண்டுலேருந்து பார்த்தா தாயைத்தான் ஜாஸ்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது கடவுள்களுக்கு கூட ஒவ்வொரு காலம். இப்போ 1970s வந்து அந்த கேஆர் விஜயா, நடிகை கேஆர் விஜயா அடிக்கடி திருவேற்காடுக்கு பிறந்து எல்லாம் திருவேற்காடு ரொம்ப பிரபலமாச்சு. 80s என்ன ஆச்சு, எம்ஜிஆர் மூகாம்பிகை, கொல்லூர் மூகாம்பிகைக்கு போனான்னு சொல்லிட்டு மூகாம்பிகை ரொம்ப பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் 90s ராகவேந்திரா, அதாவது வந்து ரஜினிகாந்த், கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார், இவங்கெல்லாம் வந்து ராகவேந்திரா பக்தர்களானோன்னு எல்லாம் ராகவேந்திரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறோம்னா, அந்த கடவுள்கள் கூட ஒரு பீரியடு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து சந்திரனுக்கு ஒரு பீரியட். அது வந்து 20ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னோம் இல்லையா, 20னா நம்பர் 2, சந்திரனோட நம்பர் 2ங்கிறதுனால கூட இருக்கலாம். அதனால் தாயை நான் குறைவுபடுத்தி பேசலை, தாயும் தந்தையும் ஈக்குவல் தான். பட் அந்த புகழ், அதாவது சூரியனோட புகழ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து நிரந்தரம் கிடையாது. அதாவது சூரியனோட புகழை யாராலும் மறைக்க முடியாது. சூரியன் தான் எப்போவுமே வந்து சூரியன் தான் நம்பர் 1 பிளானட், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போது அந்த சூரியனோட புகழ் குறையிறதுக்கு காரணம் நியூமராலஜி பிரகாரம் அந்த 2 20ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2ஆம் நம்பர் இருக்கிறதுனால இப்போ சந்திரனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். பட் வந்து எப்போவுமே வந்து சூரியன் தான் நம்பர் 1 பிளானட். நன்றி, நாளை மீண்டும் சந்திப்போம். 1.5 நிமிஷமா 2